ஹாய், லைஃப் இஸ் அ ரேஸ். நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு வாக்கியமாக இருக்கும். லைஃப் இஸ் அ ரேஸ். ஆமாங்க, நம்ம இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையில் ஓடுற ஒரு ஓட்டம்தான் இந்த ரேஸ், இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நம்ம சந்தோஷமாக ஓடுறதுக்கு தான் இருக்குதே ஒழிய, நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு வேறு காரியங்களில் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு, இந்த ரேஸை முடிக்கிறதுக்காக இல்லை. இந்த வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்குது. இந்த ரேஸை நாங்கள் நிறைய பேர் சந்தோஷமே இல்லாமல் ஓடிட்டுருக்கோம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ரேஸ். எனக்கு இருக்கிற ரேஸ், எனக்கு இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கை எனக்கு இல்லை. உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கை என்னால் வாழவும் முடியாது. எனக்கு இருக்கிற வாழ்க்கை உங்களால் வாழவும் முடியாது. இந்த ரேஸை நம்ம நிறைய பேர் நிறைய விதமாக ஓடுறோம். இந்த ரேஸில் ஏற்படுறதான சின்ன தடைகள், சின்ன பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை கண்டு சிலர் ஃபெடப் ஆகி நின்றுடுறாங்க. ரேஸை முடிக்கிறதுக்கு முன்னுக்கே அவர்களுடைய லைஃப்பை அவங்களே முடிச்சுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படி நம்ம செஞ்சிடக்கூடாது. நம்மளுடைய ரேஸை நம்ம ஓடியே முடிக்கணும். நம்முடைய லைஃப்பை நம்ம வாழ்ந்தே முடிக்கிறது தான் நமக்கு கிடைச்ச முக்கியமான ஒரு கிஃப்ட். அது எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில். இந்த ரேஸில் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி தீர்க்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் இருக்குங்க. மற்றவங்க பார்க்குற பார்வையில் இல்லை. ஒரு ரேஸை மற்றவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, மற்றவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, மற்றவங்க சொல்லுவாங்க, நீ இப்படி ஓடி இருக்கணும், இந்த இடத்துல நீ லீடு எடுத்துருக்கணும், இந்த இடத்துல நீ சொலோ பண்ணியிருக்கணும், இந்த தடையை நீ தாண்டும் பொழுது நீ இப்படி மிஸ் பண்ணிட்ட, இப்படி செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரேஸ், இது லைஃப்பில் நாங்கள் எடுக்கிற முடிவுகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க. இந்த பிரச்சனைகளையும் இந்த தடைகளையும் சிலர் பார்த்து வேறு ஏதாவது தீர்வுகளை கண்டு கொள்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க. குடிப்பழக்கத்துக்கோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு காரியத்துக்கோ அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையவே இல்லாமல் ஆக்கிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஒரு வாக்கியம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யார் எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளோடு இருக்கிறோமோ, பிரச்சனையை சுமந்துக்கிட்டு இந்த ரேஸை ஓடிட்டுருக்கோமோ, எங்களால் முடியாத பாரங்களை நம்ம சுமந்துட்டுருக்கோமோ, அந்த பாரங்களை இறக்கி வைக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குது, ஒரு ஸ்தலம் இருக்குது இறக்கி வைக்கிறதுக்கு. நாங்கள் இறக்கி வச்சுட்டு நம்ம ஓடணும்னா எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணி முடிக்கலாம். இந்த லைஃப்பை முடிக்கிறது முக்கியம். முடிக்கிறது மாத்திரம் இல்லை, முடிக்கிற நேரத்தில் எங்களுக்கு ஒரு வெற்றி லிஸ்ட் ஒன்று இருக்கணும். நான் இந்த விஷயங்கள் இப்படி நான் ஹேண்டில் பண்ணேன், இப்படி நான் இந்த பிரச்சனைகளை சந்தித்தேன், இந்த மாதிரியான வெற்றியை நான் சந்தித்தேன் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் ஒன்று நம்மளை பற்றி மற்றவங்க சொல்லணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஓடின ரேஸில் வேலையே இல்லாமல் போயிடுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு சொன்னாருங்க.